வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் ரிவ்யூ பண்ணிடலாம். அப்புறம் இன்னைக்கு நடக்க ம் போற ஜெய்ப்பூர் நடக்க போற ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ ரிவ்யூ பண்ணி ஷூர் சிஎஸ்கே ஷூர். ஆரம்பிக்கலாம். ஆ என்ன சொல்றது சிஎஸ்கே பத்தி? வாசு, உங்களுக்கே தெரியும், என்ன சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல இதுல. இல்ல, எனக்கு லீட்ஸ். என்னன்னா ம் ஏன் இப்படி ஒரு பிடிவாதமா இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆல் அவுட் ம் 20 ஓவர்ல ஆல் அவுட் ஆறாங்க. 17.2 ஓவர்ஸ்ல 4 விக்கெட் தான் போயிருக்கு. நான் இன்னும் ஒரு 3 பால் இருக்குச்சு, ஆல் அவுட் ஆயிடுறாங்க. இது என்ன இது? ஹூடாவை அது எடுக்கிறாரு, ஹூடாவை திருப்பி திருப்பி எடுக்கிறாரு. இது ஒன்றுட்டு இந்த பிடிவாதம் பிடிச்சி கேதார் ஜாதவ் இது மாதிரி தான் வச்சு ஒரு சீசனே அழிச்சாரு. இப்ப கூடாவை என்னதான் பண்றான்? அவன் பயப்படுறான். 2 ரன் ஓடுறச்சா 1 ரன் போறோங்கிறான். தூபே ஓடி வந்து 2 ரன் ஆக்கிட்டாரு. அவன் 2 ரன்னுக்கு 1 ரன்னுக்கு சிங்கிளுக்கே தயாரா இருக்கான். அந்த இடத்துல அஸ்வின் ஆடி இருக்கலாமே. அதுதான் அதுதான் வந்து கண்டென்ஷியஸ் இஷ்யூ. நீங்க பாத்தீங்கன்னாக்க அவருக்கே கான்பிடன்ஸ் இல்ல. டீம் மேன் மாதிரி சொல்லி பாதிக்கிறாரு தவிர அவருக்கே கான்பிடன்ஸ். ஸ்பின் எல்லாம் அடிக்கிற ஒரு பிளேயரு, அவருக்கே கான்பிடன்ஸ் இல்ல. நீ துபே நீ ஆடுங்கிறாரு. ஸோ அது ஒரு பயங்கர மிஸ்டேக் 2 பேரும் பண்ணது. அது துபே வந்து சிங்கிளோட நிறுத்திருக்கலாம். நல்ல லெஃப்ட் ஹேண்டருக்கு போலிங் போட தெரியாது சஹாலுக்கு. வாங்கியிருக்கலாம், வச்சு வாங்கு. அதை விட்டாரு. என்ன நேத்திக்கு என்னன்னா, சாம் கரன் ஐ திங்க் ரொம்ப டிட்டர்மெண்டா சொல்லியிருக்காரு போல் இருக்கு. அவர் சின்ஸ் ஹஸ் பிளேட் ஃபார் பஞ்சாப், ஹி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் இன்புட்ஸ். அதனால தான் அந்த ஹி ஹஸ் பிளேட் ஆல்சோ எஸ்டர்டே. அதனால ஹி பிளேட் இஸ் பார்ட் ஆக்சுவலி. கொடுத்த காசுக்கு நேத்திக்கு பண்ணிட்டாரு. நல்லா தான் ஆடினாரு ஆடுறதை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் நம்ம அடிச்சிருக்க வேண்டிய டோட்டல் 210 அடிச்சிருக்க வேண்டியது மினிமம். அது இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஒரு 5 ரன் 10 ரன்ல வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் நமக்கு. நம்ம வேற இன் குட் பொசிஷன் as சிஎஸ்கே பிசி. பட் அவங்க ஹோப்ஃபுல்லி டோட்டலி ஹோப்லெஸ். அது பத்திரனா வந்து he is not fully fit, it looks like that, and he is not able to get his யார்கர்ஸ் ரைட். 6 அடிக்கிறாங்க அலட்சியமா அவரை யார்கர்ஸை. அண்ட் ஆல் செட் அண்ட் டன், ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க பாத்தீங்கன்னாக்க சூப்பரா ஆனார் பேட்டிங். he knows where to pick, how to pick, which corners to hit. தைரியமா ஆடுறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, தைரியமா ஆடுற யங்ஸ்டர் இந்தியால அவர் தான். நான் நேற்றுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா, பிபிகேஎஸ் டசன்ட் லுக் லைக் சாம்பியன் டீம்னு. அது அது நேற்றுக்கு கூட ப்ரூவ் தான். அப்படி அவ்வளோ நல்லா ஆடியும் கடைசியில தப்பிச்சா போச்சான்னு ஜெயிக்க பாக்குறாங்க. இல்ல, பின்னால பினிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து they have to have ஸ்டோனிஸ் ஆர் சம்படி. அவரும் கிளிக் ஆகணும். ஏன்னா இந்த இங்கிலீஷ்லாம் வந்து இந்தியன் விக்கெட்ஸ்ல அவ்வளோ அடிக்க மாட்டாரு. ஒண்ணு நியூஸ் ஃபாஸ்டா போட்டா என்னன்னா, பின்னிடுவாரு. மேக்ஸ்வெல் இஸ் இன்ஜர்டு அண்ட் தேர் லுக்கிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட் சரியா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்ப பாகிஸ்தான் சூப்பர் லீக் இருக்கிறதுனால ஃபாரின் ஆமா ஆமா, அவங்களுக்கு கிடைக்கும். இந்தியன் டேலண்ட் தான் கிடைக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஆமா, ஸ்டேட் இருக்கு போல இருக்கு. ஆல்ரவுண்டே கிடையாது. இன்டு தி பிளே ஆஃப்ஸ் அந்த ஸ்லாட் லாக்கி ஃபெர்கூசனும் இன்ஜர்டு, இவரும் இன்ஜர்டு. 2 கிரிட்டிக்கல் இன்ஜுரி வந்து டீம் பேலன்ஸே அப்செட் பண்ணணும்னு தோணுது எனக்கு. அப்சல்யூட்லி. அப்பதான் அவனோட சோனிஸோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் க்ரூஷியல் அவங்களுக்கு. நேற்றுக்கே பாத்தீங்கன்னா செகடே வெகடே ஆடி ஹோமர் சாய் செகடே எல்லாம் ரெண்டாம் டிகாஷன் தான். இல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா தட் இஸ் ரீசன் ஹோமர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க போல் இருக்கு. ஏன்னா அது நோ இன்டர்னலி மேக்ஸ்வெல் இஸ் இன்ஜூர்ட் அண்ட் தே cannot trust ஸ்டோயினிஸ் ஆன் இந்தியன் விக்கெட்ஸ் பிகாஸ் அவர் bowling வேகாது. இவங்களுக்கு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தே திங்க் தட் தே கேன் மேனேஜ் வித் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அதர் பீப்புள். பின்னால் அடிக்கிறதுலாம் ஆள் இருக்குன்னு பவுலிங் வந்து போட்டாகணும் க்ரூஷியல் ஓவர்ஸ். நேற்றுக்கே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம முன்னாடியே பேசணும். பிரியான்ஷ் ஆரியா, பிரபு சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 3 டாப் ஹெவியா இருக்காங்க. பிரபு சிம்ரன் சிங்குக்கு அந்த ஜடேஜாவோட இதுல பிளம் அவுட். அது அம்பையர் அவுட் கொடுக்கல. அது எனக்கு புரியவே இல்லை. அது லுக்டு வெரி அவுட் இல்ல நம்ம நேக்கட் ஐ. நான் வந்து ஒன்லி சான்ஸ் வந்து ஏதாவது ஸ்னிக் இருக்குமான்னு பார்த்தேன். கிளவுஸ் இல்ல கிளவுல ஸ்னிக் இருக்குமோன்னு நினைச்சேன். இல்லைன்னா பிளம் அவுட் அது. இல்ல, அவரே போய் சொல்லும் போது ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட கிளவுக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. பாத்தீங்களா நீங்க? ஆமா, அதனால சொல்றேன். அவரு கிளவுன்னு ரொம்ப சொல்லி கான்பிடண்டா இருந்தாரு. கிளவ் இல்லைன்னா அவரோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. அந்த மார்ஷல் பால்ல வெண்ட் அகைன்ஸ்ட் அஸ். இல்ல, அது வந்து ஐ வாண்ட் சே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுல என்ன கரெக்டா தான் போடுறாங்களா என்ன புரியல. லுக்டு வெரி ப்ளம் ஃப்ரம் த நேக்கட் ஐ இஃப் யூ see the. ஆமா ஆமா, கரெக்ட். எனக்கும் அந்த ஹேட் சேம் ஃபீலிங். இன்ஃபேக்ட் நீங்க தோனியை பாத்தீங்கன்னா, தோனி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். கையை தூக்கி இது பண்ணாரு. ஆமா ஆமா,
நல்லா கிளீனா வாஸ் வெரி கான்பிடன்ட், அவர் கொடுத்துருவாருன்னு. ஆமா அந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அம்பையரே கொடுத்துருவாரு தோனி இந்த மாதிரி கேட்கும்போது. அது நல்லா ஏன் கொடுக்கலன்னு எனக்கு எனக்கு புரியல ஆக்சுவலி. நம்ம லுக் வெரி வெரி. இன்னொன்று பேசியிருந்தோம், ஷார்ட் தேர்ட் மேனும் ஷார்ட் ஃபைன்லங்கும் நம்ம நல்ல ஃபீல்டர் வைக்கணும்னு. இந்த பத்திர்னாவையும் கலீலையும் அங்கே ஹைட் பண்ணாக்க கிரிட்டிக்கலாக அங்கே தான் போகுது, கேட்சை விடுறாங்க. கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்கல்ல, பிரபு சிம்ரான், இந்த சூர்யவன்ஷி, இவனுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க, யூ ஹேவ் டு பி வெரி வெரி குட் ஃபீல்டர், ஹேஸ் டு பி தேர் இன் ஷார்ட் தேர்ட் மேன் அண்ட் டீப் தேர்ட் மேன். ஏன்னா இவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் எங்க தான் போகுது, எசக்க பொசக்க அங்கே தான் போகுது. கரெக்டா நீங்க டீப் ஃபீல்ட்ல வச்சு டீப் ஸ்கொயர்ல வச்சீங்கன்னாக்கா, டீப் ஸ்கொயர்ல கேட்சே பிடிக்க முடியாது, அடிச்சுக்கிட்டாங்கனாக்கா வெளில தான் போகுது. உங்களுக்கு பவர் 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 பிளே இருக்கு உங்களுக்கு. அதனால இவங்க வந்து நல்ல ஃபீல்டர் என்ன பண்ணணும்னாக்க இங்கதான் வைக்கணும். ஷார்ட் ஃபைன் லெக், ஷார்ட் தேர்ட் மேன், டீப் தேர்ட் மேன், டீப் ஃபைன் லெக்ல வந்து நல்ல ஃபீல்டர் இருந்தா தான் உனக்கு ஒரு சான்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு. இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஏன்னா இவங்க அந்த ட்ராக்ஸ்லாம் அடிக்கிறாங்க, பிளஸ் பவுன்ஸ் ஆகுதுன்னா அதுதான் ஒரே வழி. ஆமா, விக்கெட் எடுக்கணும்னா நான் சொல்றேன். கரெக்ட். அதுவுமே நான் நேற்று பார்த்தேன், விக்கெட் விழுந்த போது கம்போஜே அம்சாங்கன்னே தெரியல. அஸ்வின் ஜெயிச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும், ஏன்னா 2 பால் ஆடி இருப்பாரு. பவர் பிளேயர் நேற்று இவ்வளவு தூரம் தெரியுது. செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்லோவா போட்டா விக்கெட் விழுது. அஸ்வின் would have been effective. That's what I thought. He would have bowled in the power play also and he would have bowled in the death also. ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கும் போது அஸ்வின் would have been in a better option in my call because விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு. நீங்க அதான் நான் நீங்க சொன்னேன், அந்த டேபிள்ல உட்காந்து நீங்க எடுக்கும்போது நம்பர் ஆஃப் பால்ஸ் bowled by the bowler and how many wickets he has taken in IPL. Don't forget about all other things. When the going gets tough அக்ராஸ் த கண்ட்ரி ஆடும்போது உனக்கு வந்து இன்னும் IPL விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி யாருக்கு, அதை தான் அவங்க குஜராத் சூப்பரா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க. நீங்க எடுத்து பாருங்க, அவங்க போலிங் ஃபுல் லைனப் எல்லாம் விக்கெட் டேக்கிங். அதனால தான் பாருங்க அவங்க கஷ்டமான பொசிஷன்லேயே வரதில்ல. எவனா 2 விக்கெட் எடுத்துறான் சல்லுன்னு, டக்குன்னு உள்ள பூந்து, அப்புறமா மேட்ச் மேல போவே போகாது. அது பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். மும்பை ஆல்சோ டிட் தட் ஒன் சூப்பர்லி by grabbing both the swing bowlers. Actually speaking, Mumbai is having a risk of playing only swing bowler at the top. If you see, 2 பேரும் அவுட் சைட் பாம்பே வந்தாங்கன்னா பின்னி எடுத்துனாங்க அவங்க போலிங்க. போல்ட்டும் சரி, சாகரும் சரி, தீபக் சாகரும் சரி. ஆனா they are taking the risk because they are sure of winning in Mumbai. நீங்க பாருங்க பவர் பிளே வெளியே எடுக்கலாம் 2 பேருமே. இன்னிங்ஸ் போல்ட் ஆயிடும்ல. பாத்தீங்கன்னா நேத்திக்கு நமக்கு கலியில் வந்து டாட் பால் டாப்ல இருக்காரு, பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறாரு கன்சிஸ்டன்ட்டா. நம்ம இவ்வளவு வதப்பட்டோம், கலில் டாப்ல இருக்காரு. ஆமா, டாட் பால்ஸ்லயும் விக்கெட் எடுக்கிறதுலயும். ஆமா, இதெல்லாம் இது வந்து பயங்கர கிரைட்டீரியா. இது வந்து அதுவும் எஸ்பெஷலி சென்னை விக்கெட்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி போடுறதுங்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி கலீலுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன் போகும்போது somebody has to basically tell இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டதுக்கு பதிலா ஒரு இந்தியனை வச்சுட்டு 11ல அஸ்வினே வச்சுட்டு பாத்தீங்கன்னா வேணும்னா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஒருத்தர் பேட்ஸ்மேன் ஆடி அவுட் ஆயிட்டானா அவன் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் உள்ள கொண்டு வரலாம். அதை பண்ணிருக்கலாம், அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல அதாவது 4 பிளேயர் தான் உள்ள போறாங்க. 3 ஃபாரின் பிளேயர் கான்செப்டே தோனி கிடையாது. ஆமா, நான் இன்னொன்னு பார்த்தேன், they are all talking about பத்திரனா இன்ஜூரி அது இதெல்லாம் ரீஹபிலிட்டேஷன் பண்ணிட்டு. அப்படி இருக்கிற போலர் ஏன் ட்ரஸ்ட் பண்றீங்க நீங்க? யூ ஹேவ் a trusted நேத்தம் எல்லிஸ் இருக்காருல்ல, எவ்வளவு வைட்ஸ். நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கோருக்கு நேத்தம் எல்லிஸ் கடைசியில அந்த சிச்சுவேஷன்ல போட்டுருந்தாருனாக்கா you would have taken 2 wickets. ஏன்னா அவர் ஸ்லோவர் பால் சூப்பரா போடுவார் போலிங். இதெல்லாம் ஆஃப்டர் மார்க் இவரெல்லாம் பார்த்தாச்சு. பார்க்காத வென்ஸ் பேடியோ இல்ல ராமகிருஷ்ண கோஷோ இல்ல இவங்களையோ ட்ரை பண்ணலாங்கிறேன் நான். நெக்ஸ்ட் இயர் எப்படிதான் நம்ம பிளே ஆஃப்ல போறோம். இதே பிளேயர் ஒரு பிளேயர் ட்ரை பண்றது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் the way things are going, I don't think Dhoni will play next year. இல்ல எனக்கு வந்து சிஎஸ்கே மேட்சே பாய்காட் பண்ணும், பப்ளிக் போக கூடாது. ஏன்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நேத்திக்கு டாஸ்ல கூட கேட்டா பாருங்க, I don't know whether I will play the next match சொன்னாரு. இந்த மாதிரி பேச மாட்டாரு அவரு. That means mostly is winding up. அப்படிதான் இருக்கும். குட் ரிட்டர்ன்ஸ்ங்கறாங்க. இல்ல போனாதான் வேற. ஏன் தெரியுமா சொல்றேன், ஒரு ஸ்பின்னர் போடுறான் உலகத்துக்கே தெரியுது. தோனி இருக்கான ஒரு லெக் ஸ்பின்னரையோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரையோ வச்சுக்கிறாங்க ஒரு ஓவர். வெளியிலேயே வர மாட்டேங்கிறாரு, கிரீஸ் அவுட் நின்னுவா கடிக்கிறாரு. அந்த ஷாட்டுமா வந்து கையை விட்டாரு, வெளில வரதுக்கு பதிலாக ஒரு கையை விட்டு அடிச்சாரு.
அது பிச்சாதி பால் போய் அடிக்க வேண்டியதானே? இவ்வளவு வருஷம் அவர் என்னைக்குமே அவர் என்னைக்குமே இறங்கலாம் அடிக்க மாட்டார் ஸ்பின்னரை, தெரியுமா? பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் இல்லை. இப்ப நீ இருக்கிறதே 10 பால் தான், நீ தான் ஜெயிக்கணும். நீ எல்லாத்தையும் பண்ணி பிளே அவுட் ஆஃப் ஸ்கின்ஸ் எதுக்கு சொல்றாங்க சொல்லுங்க? வாட் டஸ் இட் மீன் பிளே அவுட் ஆஃப் ஸ்கின்ஸ் என்ன அர்த்தம்? உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வா, டீமுக்கு உயிர் கொடுத்து ஆடு. முன்னாடி ஆண்டு பழைய பெருமையெல்லாம் பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என்ன நடக்குமோ அதை பண்ணணும்ல. கரெக்ட். அதை பண்ணாம இந்த மாதிரி பண்ணிட்டு இல்ல, கிரௌடு பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் பணத்தை கொடுத்து 10,000 20,000 கொடுத்து கிரௌட்ல போய் தோனி பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் சீட்டிங் தேம். நியூ சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் இன் த செட்டப். ஆக்சுவலி யங் பிளட் நிறைய கொடுத்து ஆட வைக்கணும். நீ தோத்துப்போ, அது பரவாயில்ல. பட் ஃபைட் பண்ணி தோறுங்கிற நான் கையில இருந்த மேட்ச் 17 ஓவர்ஸ்ல 174 172 174 இருக்கு ஸ்கோரை கொண்டு போய் 190ல பினிஷ் பண்ணா என்ன அர்த்தம்? ஆல் அவுட் தான் அட்ராஷியஸ் ஆக்சுவலி. அண்ட் சிவம் துபே என்ன பண்றாருன்னே தெரியல. என்ன கிரிக்கெட்டிங் பிரெயின் இருக்கோ, என்ன சென்ஸ் இருக்குன்னு தெரியல. நாட் தி ஃபர்ஸ்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் இது மாதிரி ஆகுது. வர கடைசியில ஆடாமடியா அடிக்காம பினிஷ் பண்ணாம பண்றாரு அவரு. அந்த கேட்ச் யாருக்குன்னு தெரியல, ஜடேஜா போலிங்ல சிவம் துபே சும்மா வேடிக்கை பார்த்துருந்தாரு. கொஞ்சம் வெளில தான் போச்சு, பட் he was so very slow to pick up the thing. ஜடேஜா was so upset. You have seen, அவர் கையில மட்டும் தான் போல்ட், கையில மட்டும் தான் ஃபோர். அது இட் வாஸ் கோயிங் as a six. பிரியான்ஸ் ஆரியாவோ பிரபு சிம்ரன் சிங்கோ தான் பிரபு சிம்ரன் சிங் தான். அது ஈஸியா இல்ல. ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் நினைக்கிறேன், யாரும் தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் ஓடுது. ஏன்னா he was very upset ஜடேஜா. if you see, அவருக்கு தெரியும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணுவாரு, 4 பால் வரலனாக்கா ஒரு வீசுவாரு. அவருக்கு என்னன்னா ஒரு பவுண்டரி அடிச்சிடணும் ஒரு ஓவர்ல. நீங்க பாருங்க அவரோட இதை. ஏன்னா அவர் ஆட்ட விட அப்படி சொல்றேன். நான் அது அந்த வியூக்கு நான் வரேங்கிறேன். ஒன்டேல தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, ஊர்ல எல்லாம் தேர் இழுத்தாங்கனாக்க வடம் பிடிச்சி இழுக்கணும், இல்ல இழுக்கிறத வேடிக்கை பார்க்கணும். வடம் மேலேயே ஏறி உட்காண்டா என்ன அர்த்தம்? அவனையும் சேர்த்து இழுக்க விட்டுருக்கோம். இவங்க எல்லாம் வடம் மேலே ஏறி உட்காந்துடுறாங்க. தீப கூடாலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாத்திரையும் இவனும் பாவம் சின்ன பசங்க அவங்க அடிச்சு கொடுத்துட்டு பாவம் அடிச்சு விட்டு அவுட் ஆயிட்டு போறாங்க. அவன் ஒரு 50 அடிச்சு போய் தடன்னு தேத்தின்னு அவன் ஸ்கோர் படுத்துன்னு அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு பார்க்கலாம், பேருக்கு பார்க்கலாம். பாவம் அவன் உசுரை கொடுத்து ஆடுறாங்க. இவங்க பின்னாடி ஒரு பால் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காம ஒரு ரன் ஓட்டு 2வது ரன் ஓடுறதுக்கு யோசிக்கிறாங்க. அது நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் வடம் மேல ஏறி குறைங்கிற ஆளுங்க இவங்கெல்லாம். இல்ல அதுதான் நான் சொன்னேன். பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டை வச்சுட்டு இவங்க எடுக்கிறது போட முட்டாத்தனம் எதுவுமே கிடையாது. ஓகே, இஃப் யூ லுக் அட் த என்டையர் ஐபிஎல் ப்ராசஸ், ஷைன் பண்றவங்களாம் பாருங்க. டொமஸ்டிக்ல ஃபுல்லா ஆடுறவங்க, பர்ஃபார்ம் பண்றவங்க. படிக்கல் நீங்க பாருங்க, அவ்வளோ இம்ப்ரூவ் பிளேயர். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின படிக்கலும் இப்போ இன்னைக்கு ஆடுற படிக்கலும் செம டிஃபரன்ஸ் இருக்கு. யூ கேன் சி டெஸ்ட் மேட்சே நீங்க பாத்துட்டு, அந்த பெர்த் டெஸ்ட் மேட்ச் குரூஷியலா நம்ம வின் பண்ணதுக்கு காரணம் படிக்கலும் அந்த ஜெயஸ்வாலும் ஒரு 20 ஓவர் ஆடுவாங்க. ஸ்டார்க்கிங் இவங்களையும் அவங்க இதுவா நியூ பால், செகண்ட் நியூ பால், ஃபர்ஸ்ட் நியூ பால் சூப்பரா ஆடினாங்க. அதனால நம்ம வின் பண்ணோம். அதனால they have improved cricketers. ஷர்துல் தாக்கூர், ரஹானே, ருத்ராஜ் கெய்க்வாடு, இவங்கெல்லாம் கண்டினியூஸ்லி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களை எடுக்கிறது தான் உத்தமம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் சீசன்ல. அதுவும் இல்லாம இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். தே ஆர் நாட் பேசிக்கலி டேக்கிங் ரெகக்னைசேஷன் ஆஃப் தட் ஒன். இட் இஸ் ரியலி குட். நல்ல கிறிஸ் கிராஸ் கண்ட்ரி, இங்க ஆடி அங்க ஆடி, மொஹாலில ஆடி, பெங்களூர்ல ஆடி, நிறைய இடத்துல ஆடுறாங்கல்ல. ஸோ டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் தே வில் பிளே அண்ட் ஆல்சோ தே வில் கெட் அக்கஸ்டம்ட் அண்ட் தே ஆர் ஆல்சோ பிளேயிங் கண்டினியூஸ் கிரிக்கெட். அவங்களை எடுக்கிறது தான் பெட்டர் ஐபிஎல்ல. சும்மா பவர் பிளேயர் 4 அடிக்கிறேன், 6 அடிக்கிறேன், அங்க அடிக்கிறேன், வெளில அடிக்கிறேன், 150 மீட்டர், அதெல்லாம் மேட்ச்ல வேலைக்கு ஆகாது. ஏன் தெரியுமா? ஐபிஎல் 50 நாள் ஆடும்போது அங்க போய் இங்க போய் அங்க ஆடுறதுனால உனக்கு யூ வில் பி டயர்ட் அண்ட் வயர்ட் அவுட் டோட்டலி. வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. அது இண்டியூரன்ஸ்ல இந்த மாதிரி ஆடின்னு இருக்கவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இட் இஸ் சீன் அண்ட் ஆல்சோ ஐ பீன் டெல்லிங் திஸ் 15-16 சீசன்ஸா கண்டினியூஸா கிரிக்கெட் ஆடுறவங்க தான் தே கேன் சர்வைவ் இன் ஐபிஎல். ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ், ஃபார் யூ as a franchise, I'm telling CSK they should invest on those kind of people. இப்போ நம்ம டீம் ஏதோ தப்பு ஆக்ஷன்ல தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கிறாரு. ஆக்ஷன்ல கோயிங் ஃபார்வர்ட் I'm telling கூடாலாம் அவரே கான்பிடண்டா இல்ல. ராகுல் திரிபாதி அவரே கான்பிடண்டா இல்ல. அவங்கள திருப்பி இறக்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு பையன் யாராவது ஆசையா ஆடுறதுக்கு ஆர்வமா இருந்தான்னா அவனை கொடுக்கலாமே. கரெக்ட்.
இப்போ மாத்திரை ஆடுறாரு, ஷேக் ரஷீத் ஆடுறாரு, அட்லீஸ்ட் தேர் ட்ரைங். ஷேக் ரஷீத் Yeah. ஆடலாம், நம்மளே தெரியும் அவுட் சைட்ல வருது, லெக்ஷன்ல மடக்க பார்த்தா அவுட் ஆனாரு. பட் அட்லீஸ்ட் இஸ் ட்ரைங்ல அட் இஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் இஸ் ரெபுடேஷன். ரன் அடிக்கணும், பவர் பிளேல அடிக்கணும், சம் ரோல் இஸ் பீன் டிஃபைன் ஃபார் ஹிம். இஸ் ட்ரைங் டு டூ தட்ல. இல்ல another thing என்னன்னாக்கா we know whether this answer is good or not. That's also another thing, no? நல்லா இருக்கு. அந்த ஷாட் ஒன்னு லெஃப்ட்ல 6 ஒன்னு போச்சு பாருங்க. ஆமா ஷாட். கேம் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்ன கேட்டா அவங்க எல்லாம் கொடுக்கலாம், பேலன்ஸ் மேட்ச் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்ட மணி நாடுங்கன்னு சொல்லி அதுதான் பண்ணுவாங்க. நம்ம தான் பேசணுமே அடுத்த 4 மேட்ச்ல they have to use the resources and see. எங்க பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை எனக்கு. இல்ல பண்ணுவாங்க. எனக்கு அதுல I am very confident. You just see. Next match நேத்தன் மெலிஸ் ஆடுவார் பாருங்க. This is what I think. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோம்னா கிரிக்கெட் அடுத்தது இம்ப்ரூவ் பண்றதுக்கு யோசிக்கிறோம். அவங்க அது மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, அதே டீம்ல ஆடுவாங்க. நம்ம எவ்வளவு சியாஸ் கோப்பா சொல்லிட்டு இருக்கோம். லெக் ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு கமிங் டு பிளே. ஒரு லெக் ஸ்பின்னர் கொண்டு வரலாம், ஒரு வேரியேஷன் இன் அட்டாக் கொண்டு வரலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆடி வந்தவர் தான். கரெக்ட். பாக்ஸ் டிக்ஸ் பண்ணிருக்காரு நீங்க சொல்ற கிரைட்டீரியா. ஆமா. பட் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அது துப்பாதிக்கு தான் அப்ளை ஆகுது தவிர போலருக்கு அப்ளை ஆகலையே. ஆமா, டெஃபினட்டா ஆடணும். அவரு ஸ்ரேயஸ் கோபால் ஆட வைக்கணும். அவங்க அது நேத்தி ஆட வச்சிருக்கலாம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அஸ்வினாவது ரிட்டையர் ஆகி போடுவாருனால அட்லீஸ்ட் கோபாலையாவது இது பண்ணலாம். நம்ம அதையும் இப்படி சொன்னோம். ஆமா ரிவ்யூல அதுவும் என்ன திங்கிங் உள்ள இருக்குன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் அவ்வளவுதான். அத பத்தி பஞ்சாப் கிங்ஸ் even though they are the top 3, how do you think they will stay in the top 4 because of the injuries சொல்றேன். இந்த ரீப்ளேஸ்மென்ட் சரியா கிடைக்காது. இல்ல அவங்களுக்கு ஈஸி மேட்ச் தான் இருக்கு. ஒரு மேட்ச் ஈஸி மேட்ச். அது அடிச்சாங்கன்னா அவங்க த்ரூ. அதான் சொன்னேன். ஒரு பாயிண்ட் வந்து சேவ் them. They will be there. That's what I said. நீங்க கேகேஆர் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் கேகேஆருக்கு நல்ல ஈஸி மேட்ச் இருக்கு. கேகேஆர் மேல வரணும். கேகேஆர் இதுதான் இப்போ பட்டியல்ல இருக்காங்க. என்னோட கணிப்பே என்னன்னாக்க மும்பை ஹேஸ் டு பேசிக்கலி வின் த டஃப் கேம்ஸ். நான் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை இப்ப இன்னைக்கு ஆர்ஆர் கேம் இருக்கு. சேஸ் பண்ணி இன்னைக்கு ஆர்ஆர் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மும்பை வில் பி இன் ப்ராப்ளம். சரி, அப்படியே நம்ம ஆர்ஆர் ரிவ்யூக்கு போயிடுவோம். சொல்லுங்க. ஜெய்ப்பூர்ல மேட்ச் சேசிங் டீம் தான் வின் பண்ணும். ஓகே, இன்னைக்கு 99% அப்படிதான் போவோம். பட் மும்பை ஆன் சாங் such a good team. It's a team to beat if you look at it. Number 1. Number 2, மும்பைக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க வெளில வந்து அவங்க போலிங் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா they are playing with 2 swing bowlers at the top. ஸோ அதனால அவங்க போலிங் நீ பார்த்து they leak lot of runs in the power play when they play outside. Number 1. Number 2, they don't take wickets. இல்ல டெஃபினட்டா பவர் பிளேல ஈவன் அதர்வைஸ் they will lose because ரெண்டு டாப் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் அந்த டாப். சந்து சாம்சன் வேற இப்போ இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா. so he might come back into the team. அவங்க ட்ரை பண்ணுவாங்க. I don't think that is பவர் பிளேலயே ஹையஸ்ட் பவர் பிளே ரெக்கார்ட் வந்து ஆர்ஆர் தான் வச்சிருக்காங்க. இல்ல ஆர்ஆர் இந்த பையன் அடிச்சான்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது விஷயம். பையன் அடிக்க தான் போறான். அந்த பையன் அடிக்க தான் போறான். என்ன அடிக்க போறான்னு என்ன 20-30 அடிப்பான். குயிக்கா அடிப்பான். அதுக்கு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு அவ்வளோலாம் அடிக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க ஸ்விங்லாம் அவன் சொல்லிட்டு நேரா பும்ராட்ட நியூபால் கொடுத்துருவாங்க. பாருங்க நீங்க பாருங்க. மும்பை இஸ் அப் ஃபார் எனிதிங். என்ன பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மும்பரா ஒரு ஓவர் போட்டு, ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போட்டு அப்படி பண்ணுவாங்க டப்புன்னு. யூ வில் பி ப்ரிப்பேர் ஃபார் அ ஷாக். நீங்க பாருங்க, அவங்க ரோஹித் சர்மா தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்றாரு எல்லாத்தையும். கரண் சர்மா போட வச்சிருவாங்க பவர் பிளேல டக்குன்னு. அவர் டக்குன்னு ஸ்டெம்பில் ஸ்ட்ரெயிட்டா போட்டுருவாரு. ஸ்ட்ரெயிட் பால் தான் போடுவாரு. நிறைய தப்பா ஆடுவாங்க. அவர் லெக் ஸ்பின்னரே கிடையாது தெரியுமா. அவருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் பால் நேரா வரும். அதை தப்பா ஆடுவாங்க. யாரு ஸ்டடி பண்றாங்க, அனலிஸ்ட்றாங்க, அதுன்றாங்க. யார் என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேது எனக்கு. ஆக்சுவலி அவன் என்ன போடுவான்னு தெரியல. நான் சொல்றேன், இதே மாதிரி இந்த விப்ராஜ் நிகாம நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா வெரி குட். அவரு ஸ்டம்பிள் அடிக்குது பந்து. ராஜ் ஆடுவாரா, அஸ்வினி குமார் ஆடுவாரா? அஸ்வினி தான் ஆட வைப்பாங்க. ஏன்னா he has got 5 wickets இல்ல, 4 wickets 5 wickets எடுத்தார்ல அவங்க. you will go with that one. and they also like that left arm. இது அவங்க இப்போ ஒரு பக்கம் விண்டு ஒரு பக்கம் வருவாங்க. ஜெய்ப்பூர் ஓப்பன் கிரவுண்டு. ரோஹித் சர்மா சொல்லுவாரு, விண்டு இந்த பக்கம் இருக்கு, இப்படி எடுத்துக்கலாம் அப்படிம்பாரு. பாருங்க நீங்க என்ன திங்க் பண்ணா நமக்கு தெரியும் ஓரளவுக்கு.
ஆர்ஆர்ல வந்து ஆகாஷ் மத்வால் ஆடுவார் போல இருக்கு துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா. இல்ல அவர் நல்ல போலருங்க. அவரு ஹேஸ் டு பி கிவன். நம்ம சிஎஸ்கே பயங்கரமா போனாங்க அவருக்கு. அப்புறம் வாங்க முடியல. இஸ் a குட் bowler. நல்லா யாருக்கும் நல்லா போடுவாரு. ம். இஸ் a குட் bowler. துரு துரு துருன்னு வருவாரு bowling. ஆமா. ஸோ அவரு சி இவங்களெல்லாம் நிறைய சான்ஸ் கொடுக்கணும் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் ஐ வில் சே எடுத்த உடனே தேஷ்பாண்டே இல்ல இவங்க எடுத்துட்டு நீ வந்து ஃபுல்லா ஃபாஸ்டா போடுன்னு சொன்னா வச்சுக்கேன், ரோஹித் சர்மா எடுத்துருவாரு. தெரியுங்களா? செம்ம ஸ்பீடு அவரு. தேஷ்பாண்டே வந்து நீங்க என்ன சொல்லணும்னாக்க நீ ஸ்லோ ரன்லாம் போடாத, ஃபாஸ்டா ஸ்டம்பில் போடுன்னு சொல்லணும். ஷார்ட் பால் போடக்கூடாது ரோஹித் சர்மாக்கு. ஆர்ச்சர் பாருங்க, நீங்க கலக்குவார் பாருங்க ம். அந்த கிரவுண்ட்ல. அந்த வித்த வேண்டு போடுவார் அவரு, ஜுப்புன்னு போவோம் பந்து. இட் வில் பி a குட் கான்டெஸ்ட் டுடே யூ see. என்ன ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதாவது மும்பை வின் பண்ணா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச். இட்ஸ் நாட் an ஈஸி மேட்ச் ஃபார் தம், ஐம் Okay. டெல்லிங் யூ. அண்ட் ஸ்கோர்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் 190 வரும். இந்த விக்கெட் வந்து நல்லா ட்ரை ஆயிடும். அவங்க அவுட்ஃபீல்டு ட்ரை ஆயிடும். அச்சா 4 தான். அண்ட் எனக்கு என்னவோ ஒரு தோணுது, ரிட்மயரோ இல்ல பராகோ இன்னைக்கு நிறைய அடிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா என்னோட அன்னைக்கு பராக் அடிச்சா அடி பாத்தீங்கன்னு வச்சுக்க, 210 கனாமன் அடிச்சாரு. ஸ்கோர் 210 210. அதான் 200 வந்துரும் தான் தோணுது எனக்கு. ஏன்னா அப்படி அந்த விக்கெட் பாத்தீங்கன்னு வச்சுக்க, தட்னா 4 தான். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஹசரங்கா டு போல் வெல். Okay. ஏன்னா அவர் வந்து அதை பிக் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி தப்பா அடிப்பாங்க. அவரோட இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா தான் பிக்சர் பால்லாம் அடிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி ஸ்லைஸ் ஆகி போகுது கேட்ச். அவருக்கு ஒரு யூனிக் ஒரு இது இருக்கு. நீங்க பாருங்க, அவர் எடுத்த விக்கெட்ல எடுத்து பாருங்க. அது என்ன, அது கரெக்டா தான் அடிக்கிறாங்க. அது என்னவோ மேல போகுது. அது என்னன்னு தெரியல, எப்படி மேல போகுதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு யூனிக் இருக்கு, இது இருக்கு, யூஎஸ்பி. கரெக்ட் ஷாட் அடிக்கிறவங்க பிக் பண்றாங்க, பிக்சர் பால்லாம் அடிக்கிறாங்க. ஆனா கேட்ச் வந்து நேரா பராக்கிட்டயோ இல்லைனாக்கா ஹிட்மேர் கிட்டயோ போகுது, மேல போகுது. அது ரெவல்யூஷன்ஸ் அது மாதிரி இருக்குமா? ரெவல்யூஷன் அதான் நினைக்கிறேன். அந்த ரெவ்ஸ்ன்னு வர அஸ்வின், அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு போல் இருக்கு. நேச்சுரல் டேலண்ட் அது அவருக்கு. நீங்க பாருங்க, யூ அப்சர்வ் தட் ஒன், you will find out. That's why he take wickets. Otherwise is normal bowling. அவர் அப்படி அடிக்காம அவர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் பேட்ல இப்படி அடிச்சான்னு வச்சுக்கோ போவோம் அவருக்கு. நீங்க இப்படி அடிச்சீங்கன்னாக்க பவர்ஃபுல்லா, இப்ப எல்லாரும் இப்படி தான் அடிக்கிறாங்க பவர்ஃபுல்லா, ஏன்னா மேல போ சூப்பரானு. அவரை மட்டும் அப்படி அடிக்கக்கூடாது. அவர் கான்வே ஒரு மேட்ச் அடிச்சாரு. அவரை கான்வே இப்படி அடிக்க மாட்டாரு. பெங்களூர்லயே ஏதோ அம்மாடி அடிச்சாரு கண்ணாபினான்னு. சிவம் துபே அவங்க 2 பேருமே ஸ்ட்ரெயிட் தான் அடிப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா அவர் போவோம். ஏன்னா அவருக்கு வேற எங்கேயும் போட தெரியாது. he will bowl within the stumps only. ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா செமையா அடிக்கலாம் அவரை. ஹர்திக் பாண்டியா மைட் பிளே வெல், பட் அவருக்கு என்ன பண்ண, ஸ்ட்ரெயிட்ல போடக்கூடாது. இவரு லெக் சைட்ல போடணும். அவர் என்ன கட்டி அடிப்பாரு, மேல போயிடும் கேட்ச். இட் மைட் ஹேப்பன், யூ ஜஸ்ட் see. சூரியகுமார் ஸ்வீப் அடிச்சுட்டு இருக்காரு. சூரியகுமார் ஆடுவார் சார். அவருக்கு சூரியகுமார் கிட்ட நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், நீங்க பார்க்கணும். I will go back to the historical. See, when Deepak would have scored a century in Ireland, அப்ப வந்து சூரியகுமார் was not that big name in T20. You see his progress. Continuously he has evolved and he has improved his game. அவர் அடிக்கிற மாதிரி சுத்துற மாதிரி தான் இருக்கு, அப்படி கிடையாது. அவரு he will see the field, he will see the range of shots, what he has to pick. அவர் அடிக்க தெரியுமா, ஷாட் அடிக்க மாட்டார் தெரியுமா? நீங்க ஸ்ட்ரெயிட்ல தூக்கி அடிக்க மாட்டார் பாத்தீங்களா? அவர் வராது, மேல போயிடும் கேட்ச், அடிக்க மாட்டார். அவரு ஸ்வீப்பு ஸ்கூப்பு இதுலயே தான் ரெடியா இருப்பார். அவர் எது ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸோ அதுதான் அவர் ஆடுவார். அண்ட் ஆல்சோ ஃபீல்ட பார்த்து அடிப்பார் அவர். அதனால அவர் கேட்ச் கூட பாத்தீங்கன்னா நடுவில் எங்கன்னா போய் விடும். இஸ் வெரி குட் இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். சி கேப்டன்சி வேற பண்றாரு பாருங்க, நல்ல கேப்டன்சி பண்ணுவாரு, கூலா பண்ணுவாரு. அதனால இதெல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க கேப்டன்சி நினைக்கிறேன் நான். இஸ் வெரி குட் ரீடர் ஆஃப் த கேம் அண்ட் வெரி குட் கை ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ வெரி கூல் கை. ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு கிரிக்கெட்டை, ஜாலியா ஆடிட்டு போற டைப் அவரு. அண்ட் ஆல்சோ கான்ட்ரவர்சி இல்லாத பிளேயர். சி யூ ஹேவ் டு சி தட். சி கான்ட்ரவர்சி இல்ல, ஒரு சைடுலாம் அப்படி போறது ஃபேவரட்டிசம் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் திலக் வர்மாக்கு
ஏன்னா அவங்க 2 பேரும் நிறைய ஆடுறதுனால ஒரு திலக் வர்மானா கொஞ்சம் அவருக்கு ஒரு இல்ல செல்ல பிள்ளை ராஜ் அவர். மாத்ரே அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் கூட அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஹ் என்கரேஜ் பேட் ஆன் தி ஷோல்டர். சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு 30-40% தோனி மோல்டு. அவங்க எல்லாம் எல்லாருமோடய ஜாலியா இருப்பாங்க. எல்லாரும் ஓகே. ஆப்போனண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. They don't carry hard feelings. It's all very good actually, and they're all very true. Like what we saw on that day, Narayanan and Russell and all, true people. Even Stark, ரொம்ப true, gentleman people actually. அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல்ட்ல அந்த மாதிரி ஆளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரேரு. அதெல்லாம் ரொம்ப ரேரு. அவங்க வந்து வின்னுக்கு தான் ஆடுவாங்க பயங்கரமா. இப்போ வந்து பாண்டிங்லாம் ஐ ஆல்சோ லைக் பாண்டிங், பட் தி வே ஹி கம்ஸ் இன்டு தி ஃபீல்ட் அண்ட் சண்டை போடுற மாதிரி தான் வருவாரு எப்ப பார்த்தாலுமே. கோச்சா இருக்கும்போதே பாருங்க எப்படி இருக்காரு. இப்ப நீங்க ஃபீல்டு வந்ததுன்னு சொன்னபோது ஞாபகம் வருது எனக்கு. அசி ஏதோ ஃபீல்ட்ல வந்து ஏதோ பிரச்சனை ஆச்சு. அது அவரு என்ன மிஸ்டேக்னு தெரியல. ஆக்சுவலி he should not have come into the field. ட்ரிங்க்ஸுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க. அவர் நினைச்சிட்டாரு இப்ப இது டைம் அவுட் பிரேக் அவுட் அதுன்னு. அது உள்ள இருக்கிற அம்பையர் கூப்பிட்டு இல்லை நீ ஹவு யூ கேன் கோ இன்சைட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது வாட் பட் he made a mistake, I know, but what mistake he didங்கிறது நமக்கு சரியா தெரியல. பட் there is no need for him to whatever he wanted to convey, he could have conveyed. No, ஏன்னா ஷாம் கரன் வந்து he was gasping அந்த டைம்ல. அந்த இதுக்கு அவர் பிளஸ் he want to give some instruction. அந்த ஓவர் முடிஞ்சோடனே ட்ரிங்க்ஸ் இது வந்தது, டைம் அவுட் பிரேக் அவுட் வந்தது. அவர் தப்பா அசியூம் பண்ணிட்டு போயிட்டாரோ என்னமோ தெரியல. அதனால நீ பாத்துட்டு போகலாமா அதை பேசியிருந்தாரு. அப்படியே பயங்கரமா அது பேசிட்டு இருந்தாரு அவரு. அந்த அம்பையர் வந்து வெளில போனாரு. தட் டசன்ட் லுக் குட் நோ ஃபார் அ குட் பிளேயர். மேபி அது வந்து கிரிக்கெட் மிஸ்டர் கிரிக்கெட் அவரு. பட் இல்ல நல்ல ஆள் தான் அவரு. இன்னொரு விஷயம் எனக்கு அதிசயமா இருந்தது. தோனி பேட் வந்தோடனே தோனி பேட் கூட செக் பண்ணாங்க பேட் டைமென்ஷன்ஸ். பாத்தீங்களா? நோ எக்ஸெப்ஷன். அது இட்ஸ் நோ எக்ஸெப்ஷன் தான். பட் ஜெனரலா ஒரு மாதிரி நம்ம ஊர்ல கொஞ்சம் பதுங்குவாங்க. இல்ல அது இல்ல அப்படி கிடையாது. எல்லாருக்கும் பண்ணிதான் ஆகணும். அதுதான் அது பயங்கர அது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். கிராக் டவுன் வந்து நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. நல்லது தானே. சிக்ஸஸ்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு தோணுது எனக்கு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே இது பேக் பண்ணுவாங்க அந்த இதை. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்ப்ரஸ் பண்றதுல அது வரும் பேட்ல. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. Some people would be comfortable with a very heavier bat like Sachin Tendulkar or even Chris Gayle. அதுல என்ன ஆச்சரியம்னா நீங்க பாத்தீங்கன்னா பந்த் ரொம்ப லோ வந்தார்ல, அந்த மேட்ச் 2 பேட்டை வச்சு ஆடி பாக்குறாரு. அது அந்த வெயிட் எடுத்துட்டே போக முடியாது. அது 2 பேட்டை வச்சு ட்ரை பண்ணாரு. புரியவே இல்லை. Pant is a freak, sir. I'm telling you. Freakனா கூட anyway you cannot carry that bat weighing that much. எல்லா வேவ்மென்ட் இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஓகே ஸ்ரீதர், we are out of time. சொல்லுங்க. அதான் நீங்க சொல்லவே இல்லையா மும்பை பத்தி? மும்பையா? மும்பை தான் அடிப்பாங்க. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, துண்டா வின் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன் I won't be surprised when they lost. I said I won't be surprised if Mumbai plays the final. நான் சொன்னேன். No offer recording. இன்னும் என்னன்னா நீங்க இப்போ கரண் சர்மா பத்தி சொன்னீங்க. கரண் சர்மா டீம் எடுக்கிறதே அவர் இருக்கிற டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் தான். அவங்க டீம்ல வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கோசரம் சொல்றீங்கல்ல அந்த ராசி அது இருக்கு. But RCB has a good chance this year. You just see. That's what people are predicting. RCB might win the cup. Okay. See you. This is what. Okay. Yeah, see you. See you on the. Thank you. Sure.